திருப்பதியில் இருக்கிற மாதிரி செல்வம் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் முதல் திங்கக்கிழமை வருஷம் மாதம் முதல் திங்கக்கிழமை வந்து திருப்பதி போயிட்டு வந்தாலும் செல்வம் சேரும். இது ஒரு ரகசியம். இதை விட இன்னொரு ரகசியமாக என்ன சொல்லப்படுகின்றது, உங்களுக்கு நிறைய செல்வம் சேரணும், திருப்பதியில் சேர்கிற மாதிரி நம்ம செல்வம் குவியணும் அப்படின்னா குபேர காலம் என்று சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை சூரிய அஸ்தமன நேரமான மாலை நேரத்தில் 6லிருந்து 6:30 மணிக்குள்ள நேத்திர பூலாங்கி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சேவை நடக்கும் பெருமாளுக்கு. அந்த பெருமாளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல பாதங்களிலிருந்து அதுக்கப்புறம் பாதத்திலிருந்து தலை வரைக்கும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அன்றிரவு கட்டாயம் அந்த திருப்பதியில் தங்கி மறுநாள் காலையில் அந்த அலங்கார ரூப பெருமாளை தரிசனம் செய்த பின்னரே நீங்கள் வீடு வரணும். இப்படி செல்லும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த செல்வம் உங்ககிட்ட திரும்பி தேடி வரும். வியாபார விருத்தி, தொழில் லாபம், சகல ஐஸ்வர்யம் கிட்டும். அதனால தான் வந்து திருப்பதியில் போனால் தரிசனம் பண்ணிட்டு வரது முக்கியம் இல்லை. அந்த குபேர காலத்தில் போய் தரிசனம் பண்ணுறதும் பாதத்திலிருந்து தலைவருக்கும்